மிக அருமையாக தன்னுடைய வாதத்தினை சொற்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார் அனுராதா அவர்கள். தமிழர்களுடைய பண்பாடு வீழ்ந்து விடவில்லை, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல சின்ன சின்ன மாற்றங்களை தான் செஞ்சிருக்கிறோமே தவிர எங்களுடைய பண்பாடு மாறல, எங்களுடைய பாரம்பரியம் மாறல. பக்கத்து மாநிலத்துல ஒருத்தருக்கு துன்பம்னா உடனே சென்று உதவி செய்கின்ற எங்களுடைய பண்பாடு இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜல்லிக்கட்டு போர்ல மாணவர்கள் அந்த செல்போனை வச்சுட்டு அத்துணை மாணவிகளையும் மிக அருமையாக பாதுகாத்து சகோதரிகளை போல பாவித்த பொழுது எங்களுடைய மாணவர்களுடைய மனதில் இன்னும் பண்பாடும் நாகரீகமும் வீழ்ந்து விடவில்லை, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று பல கருத்துக்களை தன்னுடைய வாதத்திலே வைத்து அவர் அமர்ந்திருக்கிறார். மிக அழகாக தன்னுடைய வாதத்தினை பதிவு செய்திருக்கிறார். இப்பொழுது இன்று தமிழரின் பண்பாடும் நாகரீகமும் வாழ்கிறதா? இல்லை இல்லை, வீழ்கிறது என்று அனுராதா அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக நமது சிவசெந்தில் பேராசிரியர் அவர்கள் இங்கே வருகிறார்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், அனுராதாவோட வாதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. சரி பார்ப்போம் நம்ம சிவசெந்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைவர், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களோடு, நடுவர் எங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் நடுவர்கள் ஆண் நடுவர்களை பார்த்து இப்பொழுது தமிழ்தாயே ஒரு நடுவராக இருந்து ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் ஆண் நடுவர்கள் வழங்கிய தீர்ப்பு இந்தியா பூராவும் அனைத்து பத்திரிகைகளிலும் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து நல்ல ஒரு நடுவர் கருத்தை வழங்குவீர்கள் என்று நம்பித்தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றீர்கள். இன்று தமிழருடைய பண்பாடு வாழ்கிறதா வீழ்கிறதா? பண்பாடுன்னா என்னன்னு அந்த அம்மா சொன்னாங்களா? பேசினாங்க. வேண்டா வெறுப்பா புள்ளைய பெற்று அதுக்கு காண்டாம இருக்கணும் பேர் வச்ச மாதிரி. என்னமோ நாங்கள் எல்லாம் செல்போன் எல்லாம் ஆனாக இருந்தது. செல்போன் எல்லாம் ஆனாத்தான் இருக்கு, அது பெண்கள் கையில் இருக்கிறனால. காலை பிடித்து வாழ்வது வாழ்க்கை அல்ல, ஆனால் காயை பிடிப்பதுதான் வாழ்க்கை என்று வாழக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் சென்ற ஆண்டு நீங்க பார்த்திருப்பீங்க, மெரினா கடற்கரையில் இன்று நடந்துகிட்டு இருக்கிறது என்னங்கள் உங்களுக்கு தெரியும். காலை பிடிச்சு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் தமிழருடைய பண்பாடு என்ன? காளையை பிடித்தால் தான் வாழ்க்கை என்று அந்த போராட்டத்தில் வெற்றி கண்ட இந்த இளைஞர்கள் முன்னால் பண்பாடு வளர்ந்திருக்குது. தெளிவா சொல்றாரு. என்னன்னா காளை அப்படிங்கிறது எருது இல்லைங்களா? அந்த காளையை பிடித்து வாழ்வதுதான் நம்மளுடைய பண்பாடு. காளை பிடித்து வாழ்வது நம்முடைய பண்பாடு இல்லைன்னு சொல்லி ரெண்டு லைன் வித்தியாசம் சொல்லிட்டு இருக்கிறாரு. நானும் காளையை பிடிச்சிருந்தா கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது காளை பிடிக்காதா இல்ல காளையை பிடிச்சதுனால காளையை பிடிச்சோமா. நான் இப்படித்தான் சொன்னேங்க. பொங்கலுக்கு எங்க மாமனார் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த செய்தியை மட்டும் சொல்றேங்க. என்னுடைய மனைவி நீங்க சொன்னீங்களா ஒட்டிக்கோ கட்டிக்கோ சொன்னாங்கல்ல, அதே மாதிரி வேட்டி எடுத்து பட்டு வேஷ்டி எடுத்து கட்டிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி சொன்னோம், அந்த காலத்துல எல்லாம் காலை எல்லாம் அடக்கணும் அத்தான் பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்படியே நீங்க அடக்கி நீ கல்யாணம் பண்ணிருப்பீங்களான்னு கேட்டான். நான் சொன்னேன், காளையை நான் அடக்கி போடுவேன், அதை அடக்கிறத பார்த்து உங்க அப்பா எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டா, காளையே இந்த பாடுபடுத்துறா. என் பிள்ளை என்ன பாடு. அப்படி நான் சொன்ன உடனே தைரியம் இருந்தா என் காலை மாட்ட அடக்கம் பார்க்கலாம். சரி நானும் எங்க எந்திரிச்சு நேரம் வேட்டி மடிச்சு கட்டிட்டு போய் காலையை பிடிச்சு அப்படியே திருப்புறேன். காலை கத்துது. காலையை பிடிச்சு அப்படியே அடக்குறேங்க சார். அப்படி அடக்குறேன். அடக்கணும்னு எங்க மாமனார் காலை பிடிச்சிட்டாரு. மாப்பிள்ள விட்டுருக்காங்கிற எங்க மச்சின மாமா விட்டுருக்கு மாமா, கட்டிருக்காலை எனக்கு மாமா அடைக்கிறேங்க. அவனால முடிஞ்சது பண்ண முடியும். இதுக்காக போய் நம்ம காலை அடக்கிறது அது அந்த காலத்துல பண்ணாங்க. இன்னைக்கு அதை பண்றதுக்கு வீரம் கெட்டு போச்சுங்கிறத நான் சொல்றேன்.
இன்னைக்கு இளைஞர்களை பார்த்தோம்னா எப்படி இருக்கிறான்னா நிக்கவே முடிய மாட்டேங்குது. அக்கா வந்து பேசினாங்க, நம்ம அக்கா வந்து பேசினாங்க மகாலட்சுமி. இன்னைக்கு வீட்டில் இருக்க மகாலட்சுமி எல்லாம் மெகாலட்சுமியா இருக்குது. சீரியல பார்த்து நடுவரமா வெள்ளிக்கிழமை 24 மணி நேரம் தான் இருக்கு. எல்லா நாளுக்கும் 24 மணி நேரம் தான். வெள்ளிக்கிழமை அந்த 24 மணி நேரத்துல ஆமாங்க 28 சீரியல் போடுறான். அந்த 28 சீரியல்ல 7 சீரியல்ல 2 பொண்டாட்டி, 3 சீரியல்ல 2 புருஷன். அந்த காலத்துல கொழுந்தியா இருக்கிற வீட்லயா பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. இந்த காலத்துல மாமியார் கூட எங்க அரசாங்கலாம் பார்த்து கல்யாணம். அது அவனோட அதிர்ஷ்டங்க. எனக்கு அப்படி நடந்துச்சுங்க. என்ன சொல்றாங்க? கல்யாணம் நான் ஒருத்தனை தான் தொலாவிட்டு இருக்கிறேன். எனக்கு பொண்ணு பார்த்து கொடுத்தான் பாருங்க. கொஞ்சம் இளம் வயசா இருந்தாங்கன்னா குழந்தைகள் எல்லாம் வளர்த்து விடுவாங்க, தன்னுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி பாக்குறாங்க நம்ம இளைஞர்கள். அவங்களுடைய வாழ்க்கையில தொலைநோக்கு பார்வையில் இருக்கு. அதாங்க சம்பளம் இல்லாத வேலைக்காரி இல்ல மாமியார். நான் ஒருத்தனை தான் தொலைவிட்டு இருக்கிறேன். ஒரே ஒருத்தனை தான் தொலைவிட்டு இருக்கிறேன். எனக்கு ஜென்மதொன்னு ஒருத்தர் வாங்கி கொடுத்தான். அவனைத்தான் தொலைவிட்டு இருக்க இன்னைக்கு வரைக்கும் சிக்க மாட்டேங்கிற புரோக்கர். அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? இவங்க சொல்ற மாதிரி பண்பாட்டு அடிப்படையில கூட்டு போய் 10 பொருத்த பார்த்தான். 9 நவகோல் சரியா இருக்கான்னு கேட்டான். 8 திக்கு கொண்டு போய் பெண்ணை காண்பித்தார்கள். 7 ஊரை அழைத்து அருமுகன் சந்நிதியில் பஞ்சபூதங்கள் முன்னிலையில் 4 வேதங்கள் முழங்க 3 முடித்து போட்டு 2 கரமாக வாழ்க்கையை தொடங்குறதுக்கு அருமையான திருமணம். ஒரு மனதாக 2 கரம் முடித்து ஒரு மனதாக வாழ்க்கையை தொடங்குறதுக்கு எனக்கு 3.25 லட்சம் ரூபாய் ஆச்சு. ஒரு உண்மையை சொல்றேன். நான் நீங்க நேரு கல்லூரியில இப்ப பணியாற்றிட்டு இருக்கீங்க. நான் கல்யாணம் ஆகும்போது நேரு கல்லூரி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப சைக்கிள்ல வந்துட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி சொன்னா, மாமா ஏரோநாட்டிக்கல் காலேஜுக்கு போறீங்களே சைக்கிள்ல போலாமா? ஏத்து வீட்டுக்காரனா மப்பட் வாங்கி இருக்கிறாங்க. நீங்க ஒரு மப்பட் வாங்கினா ஆகாதனா? உடனே மனைவி சொல்ல மந்திரம் இல்ல, பண்பாடு அப்படித்தானுங்க. மனைவி சொன்னது கேட்டுக்கொள்ளுமல்ல. அந்த பண்பாடு கொஞ்சம் கூட மாறாம 7500 ரூபாய் லோன் போட்டுங்க டிவிஎஸ் 50 எடுத்தேன். எங்க எடுத்து ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற எங்க வீட்டுக்கார அம்மாவை அந்த டிவிஎஸ் 50 இருக்க மாட்டேன்னுச்சு. தம்பி கேட்டுக்கா, எங்க வீட்டுக்கு வரும்போது அம்மனிக்கெல்லாம் பாருங்க, இந்த அம்மனி மாதிரி நரம் மாதிரி இருந்தாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்தோன்னு என்ன ஆகுது? அம்மனிக்க சாப்பிட்டு நம்ம வீடு ட்ரம் ஆயிடுறாங்க. அந்த டிவிஎஸ் 50 இழுக்க மாட்டேன்ருச்சு. அப்புறம் சொன்ன, மாமா ஏத்துட்டுக்கார் ஸ்கூட்டர் பைக் வச்சிருக்காங்க, நாமளும் ஒரு ஸ்கூட்டரோ பைக்கை வாங்கின ஆகாதா? மனைவி சொன்ன உடனே கேட்டேன். கேட்ட உடனே போட்ட ஒரு லோனு 43,000 ரூபாய் போட்டு ஹீரோ ஹோண்டா பைக் வாங்கி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி சொன்னா, ஏமாம்மா பையன் பெருசாயிட்டா, தலையெல்லாம் மறைக்குது அவனுக்கு, பெருசாயிட்டா, உங்களுக்கு எங்கேயாவது கஷ்டமா இருக்கு, மழை வந்தா நம்ம நினைக்கிறோம், வெயில்ல காயறோம், எதுக்கு இந்த பைக்கு? நாம ஒரு கார் வாங்கினா ஆகாதான்னா உடனே ஒரு லோன் போட்டுங்க 2.25 லட்சம் ரூபாய் போட்டு மாருதி 800 வாங்கி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். எழுப்புனா, மாமா மாமா ஏன் மாமா மாருதி 800 வாங்கிட்டு இருக்கிறோம் பாருங்க, எழுத்து வீட்டுக்கார் ஸ்கார்பியோ வாங்கி இருக்கிறேன்னு. ஸ்கார்பியோ நம்மளுக்கு கார் தேண்டிங்கன்னு. இல்ல மாமா உங்களுக்கு வேற வயிறு வேற முன்னால வந்துருச்சு, ஸ்டேரிங் திருப்பு போது எசக் பெஸ்க ஏதாவது ஆகி போகுதுங்களா, அதனால நாம ஒரு பெரிய வண்டி வாங்கினாங்க. சரி சாமி நீ சொல்றது கரெக்ட் தான், உடனே போட்டேங்க ஒரு லோனு 9.25 லட்சம் ரூபாய் லோன் போட்டு இனோவா கார் வாங்கி வச்சிருக்கிறேனுங்க. ஒரு நாள் ராத்திரி எழுப்புனா, மாமா எதிர்க்கு, மாமா எதிர்க்கு. என்னடி இப்ப என்னடி சொல்றேன்னா, ஏத்துட்டுக்காரர் புதுசா ஒரு வண்டி வாங்கியிருக்காங்க, அது மட்டும் வாங்கிட்டா இந்த ஊர்லயே நாம தான் பெரிய ஆளுங்கணும் என்றான்னு போய் பார்க்கிறேன். எங்க வீட்டுக்கு முன்னால குடியிருக்கிறவரு எங்க ஊர் கவுன்சிலர். அவர் ரோடு போடுறதுக்கு டிச்சு போடுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாரு. அதை போடுறதுக்கு ஒரு ரோடு ரோலர் வாங்கி வச்சிருக்காரு. அதுதான் வேணும்னு கேட்கிறான். இதுதான் பண்பாடா? இத்தனையும் வாங்கினப்போ
இத்தனை வாங்கினப்போ எல்லாம் லோன் போட்டு தான் வாங்கினேன். ஆமாங்க, அந்த லோன் போட்டு ஏன் வாங்கினது தெரியுங்களா? பைக் வாங்கும்போது டிவிஎஸ் லோன் கட்டல, டிவிஎஸ் இப்படி தூக்கிட்டு போயிட்டான். மாருதி கார் வாங்கும்போது மாருதி காரோட லோன் கட்டல, பைக் லோன் கட்டல, பைக் தூக்கிட்டு போயிட்டான். இனோவா கார் வாங்கும்போது மாருதி கார் லோன் கட்டல, மாருதி கார் தூக்கிட்டு போயிட்டான். கல்யாண கடன் இன்னைக்கு வரைக்கும் கட்டலீங்க. 3.25 லட்சம் ரூபாய் போட்டு கல்யாணம் பண்ணலங்க, அது இன்னைக்கு வரைக்கும் கட்டல. எந்த பேங்க்காரன் வீட்டு பக்கமா வர மாட்டேங்கிறான். நம்ம வீட்டுக்கார அம்மாவோட பண்பாடு அப்படி இருக்குது. இன்னைக்கு காதல் இருக்குதா பையன்கிட்ட? காரண என்ன? காத்துக்கிட்டு இருக்கிறது. தான்னா என்ன? தவிக்கிறது. இல்லைன்னா என்ன? இல்லாம போறது. இந்த மாதிரி இன்னைக்கு காதல் இருக்குது. கண்ணே கமலா காலேஜ்ல பொண்ணு அழகா எழுதி, ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு அழகா கவிதை எழுதிருந்தான். கண்ணே கமலா, நான் உன்னை காதலிக்கின்றேன், பிடிக்கவில்லை என்றால் கடித்து கிழித்து விடாது, உன் அருகில் இருக்கும் அமலாவிடம் கொடுத்து விடு. அமலா உனக்கு பிடிக்கவில்லை என்றால் கவலைப்படாது, உன் வீட்டு வேலைக்காரி சுந்தரியிடம் கொடுத்து விடு. எப்படி ஒரு கடிதத்துல எவ்வளவு பின்குறிப்பு போடுறான் பாத்தீங்களா? நான் பசங்களை எதுவுமே சொல்றது இல்லைங்க. அச்சு தோல்வியில காதல் தோல்வி என்னைக்காவது இருக்குதா இன்னைக்கு இளைஞர்கிட்ட? நான் படிக்கும் போது தாடியெல்லாம் விட்டுருந்தாங்கன்னா அந்த தாடிக்கு பின்னால் ஏதோ தாவணி இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இல்லைங்க, அன்னைக்கு தாவணி போட்டிருந்தாங்க, இவங்க தாடி விட்டு இருந்தான். இன்னைக்கு இவங்க தாவணிங்கிறது என்னங்கிறது தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க. மகளிர் எல்லாம் செல்வார் கமிச்சு சுடிதாரு, ஆம்பளை போடக்கூடிய பேண்ட்டை வாங்கி அவங்க போட்டுருக்காங்க. நம்ம பையனுங்க நம்ம பசங்க அதுக்கு மேல பெண்கள் போடக்கூடிய டைட்ஸ்னு ஒரு பேண்ட் போடுறாங்க, பென்சில் ஃபிட் மாதிரி. அதை வாங்கி நம்மால் மாட்டி முன்னாடி சார் பலூன் பேக்கேஜ் சார் நல்லா இருக்கு. கமல் தமிழருடைய பண்பாடுங்கிறான். அந்த காலத்துல கமல்லாம் போட்டுதான் இருந்து இளைஞர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. நீங்க பாருங்க சார், இன்னைக்கு பண்பாடு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பது ஒரு அனாதை இல்லைங்க. எல்லா பசங்களும் அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறானா? அந்த அம்மா சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க, அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறான். எங்க கூப்பிடுறான்? அப்பாவை அப்ஸுங்கிறான், அம்மாவை அம்சுங்கிறான், மாமாவை மம்சுங்கிறான். மம்சுன்னா ஒரு வியாதிடான்னா இருந்துட்டு போகட்டுக்கு சார், எங்க அம்மாவே ஒரு வியாதிதா சார். மம்சுங்கிறான், மாமாவை மம்சு. அது செல்லமா கூப்பிடுறது, கணவன் மனைவி கூப்பிடுறது. அம்மா வேற எதிரணியில் வேற பண்பாடு வாழ்த்தப்படுகிறது, பிரமாதமா இருக்கு. எல்லாம் விழுந்து போச்சு. இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. போன வாரம் மெட்ராஸ்ல நான் இந்த அம்மாவும் பட்டிமன்றம் பேசிட்டு இருந்தோம். இவங்க பேச ஆரம்பிச்சோன்னப்போ ஒரு பையன் லைட் ஹவுஸ்ல தற்கொலை பண்றதுக்கு மேலே ஏறிட்டு இருந்தான். இவங்க பேச்ச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கெல்லாம் பண்பாடு எப்படி இருக்கிறது தெரியுமா? பண்பாடு வாய்ந்து இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலகம் பூரா தமிழர்களை பாராட்டுகிறார்கள் சொன்ன உடனே அவன் எங்க மேல நேரம் இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்து முன்னால் நின்ட்டான். நான் பார்த்து பாருங்க, உங்க பேச்சு கேட்டு இறங்கி வந்துட்டேன். பையன் ஆமாங்க பரவாயில்ல, உங்க பேச்சு கேட்டு அவன் இறங்கி வந்துட்டான்னு அந்த பையன் கூப்பிட்டு, எப்ப அவங்க பேச்சு பிடிச்சி இறங்கி வந்துட்டேன். இப்படி பேசி இந்த அம்மாவே உயிரோடு இருப்ப நாடகத்துக்கு சாகுறேன். இந்த அம்மா உயிர் நானும் சாகணுமா? இப்படி பேசுற ஆளுகளை உயிரோடு இருக்கும்போது இவங்களெல்லாம் சாகடிக்காம விடுறது இல்ல. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கிறான். யாருமே காதலிக்கிறது இல்லை. பொண்ணும் சரி பையனும் சரி பழகுறோம், நல்லா பழகுறோம். புடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கிறோம். பண்பாடுங்கிறது பக்தி,
குரு பக்தி இருக்குதா? வாத்தியாரை பார்த்தோம்னா நாங்கெல்லாம் அன்னைக்கு பார்த்தோம்னா பஸ்ல பார்த்தோம்னா டப்புன்னு எந்திரிச்சு வாத்தியாருக்கு இடம் கொடுத்துருவோம். இன்னைக்கு பையன் பார்க்குறான், வராட்ட என்ன வந்த உடனே கேட்டேன், கருப்புசாமி சார் இப்படி பார்க்குறேன் மேலைக்கு பார்த்துட்டு பிளாக் காட் கேட்குற பையன், பிளாக் காட் அந்த சார் யார்ப்பா டீன் சார்? இருக்கார் சார், இருக்கார் சார், நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் சார், கருப்புசாமி சார் எங்களுக்கு தெரியாது சார். அவங்க ஒரு பேர் வச்சுருக்காங்க கார்டன். இந்த மாதிரி ஆசிரியருக்கு மாணவர் பட்ட பெயர்கள் வைக்கிறாங்க, இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அப்புறம் மாணவர்களை வந்து ஆசிரியர் திட்டக்கூடாது. அந்த காலத்தில் கண்டிச்சா நல்ல ஆசிரியர், இன்னைக்கு திட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த ஃபீட்பேக்கில் நம்ம சார்கிட்ட எழுதி கொடுத்துருவான் கிளியரா. அந்த வாத்தியார் பாடமே எடுக்கிறதில்ல, முக்கிய பாடம் எடுத்த வாத்தியார் பேரில் என்ன எழுதி கொடுத்துருவான், பாடமே எடுக்கிறது இல்லை. பாடமே எடுக்காத போது பிரமாதமாக எடுக்கிறாரு, இவர் தான் எங்களுக்கு தேவைங்கிறான். இன்னைக்கு கல்லூரி கெட்டு போச்சு. வாத்தியார்கிட்ட போய் படிச்சுட்டு இருந்த மாணவர்கள் மாறி மாணவர்கள்கிட்ட ஆசிரியர் செல்லக்கூடிய சீரழிவு தமிழ்நாட்டில் ஏற்பட்டு விட்டது. உலகத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த இடம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அந்த ஆசிரியர்களுக்கு இன்று இடம் கொடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை. அப்ப பண்பாடு வீழ்ந்திருக்கிறதா இல்லையா? அதற்கு மேலாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று இருக்கின்றேன். நாம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோம்? வீட்டுக்கு வந்தோடனே வணக்கம் சொல்லி கற்றுக் கொடுத்துருக்குமா? அம்மா வீட்டுக்கு போன உடனே பையன் பொண்ணு டாட்டான்னா டாட்டா அங்கிள், டாட்டா அங்கிள். ஏன் வீட்டுக்கு வராதிங்க போயிருங்க? இது பண்பாடா? தமிழர் ஆமாங்க, வராதிங்க, நாம் விருந்தாளியா போகணும். பண்பாடு, தமிழருடைய பண்பாடு விருந்தளிப்பு. யாருக்கு வேணாலும் விருந்தளிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் தமிழன். இந்த காலம் இல்ல, மகாபாரத காலத்தில் மகாபாரத போருக்கு உணவளித்தவன் தமிழன். அந்த பண்பாடு இன்னைக்கு நம்ம கிட்ட கிடையாது. பசித்து வருபவனுக்கு திண்ணையில் உட்கார வச்சு சோறு போட்டு அவனை தங்க வைத்து அனுப்புவதற்கு திண்ணைகள் இருந்தது. திண்ணை இருக்கிற வீடு கட்டுறோமா? திண்ணை வச்சு கண்ணாடி சீல உடைச்சு போட்டு இல்லைங்க, திண்ணையை வச்சு திண்ணையை வச்சு அதில் கண்ணாடி சீல உடைச்சு போட்டு யாரும் உட்காரக்கூடாதுன்னு வச்சிருக்கிறோம். இதுதான் நம்ம ஊர்ல இன்னைக்கு இருக்கு திண்ணை. கேட்டுக்கு முன்னால் என்ன போட்டிருக்கோம்? நாய்கள் ஜாக்கிரதை. அது நாய்க்கா நமக்கான்னு தெரியறது இல்லை. ஆகவே அருமையான வாய்ப்பை வழங்கிய நடுவருக்கு நன்றியை பாராட்டி, அடிச்சு பேஞ்சா மலை, அசையாம் நின்னா செல, மீன் பிடிக்க வேண்டும் வலை, பட்டிமன்றம் என்றால் நீங்கள் தான் தலை, தீர்ப்பு எங்களுக்கு வரவில்லை என்றால் விழும் ஒரு தற்கொலை. ஏன்னா நாங்கெல்லாம் நடுவர் எல்லாம் மிரட்டி எல்லாம் பார்க்க மாட்டோங்க. நாங்க ஏதோ சொன்னா நடுவர் தீர்ப்பு சிறந்த தீர்ப்பை ஏற்றுக்குவோம். ஆகவே அருமையான ஒரு தீர்ப்பை வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பை வழங்கிய நல்ல உலகங்களுக்கு நன்றியை பாராட்டி மீண்டும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.